ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் எங்கள் அம்மா அப்பாவோட ஆனிவர்சரிக்கு எங்கள் கூட சேர்ந்து அதுவும் யூஎஸில் இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறையா என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முதல் நாள் நைட்டே சாப்பிட்றதுக்கு வெளில கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பேண்டா எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும், அதில் அவங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் முதல் நாள் நைட்டே பேண்டா எக்ஸ்ப்ரெஸ்க்கு சர்ப்ரைஸாக அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்தோம். ஸோ முதல் நாளே செலிப்ரேஷன் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து போய் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து எல்லோரும் சேர்ந்து வெளியே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு தான் ஃபுல் கம்ப்ளீட்டான ஃபுட் வந்துருக்கு. மஷ்ரூம் சிக்கன் இப்போல்லாம் சன்செட் ரொம்பவே லேட் ஆகுதுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டே வந்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் நேரம் வெளில உட்காந்துட்டு அப்படியே இந்த பேர்ட்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அதை வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், ஆனால் ஓடி போயிடுச்சு. தாத்தாக்கு காடு அந்த என்ன தெரியுமா, இது நெக் ஃபேன். அவா அந்த தாத்தாக்கு இந்தியா எடுத்துகிட்டு போனாலும் யூஸ் பண்ணலாம்ல அங்கே வெயிலில், அதனால் அவா தாத்தாக்கு நெக் ஃபேன் வாங்கியிருக்கோம். It's you and Rian. That does not look like Rian, and I'm so high. போய் கொடுங்க. அவ்வாக்கா ரியான் அவ்வாக்கா, தேங்க் யூ so much. கை கொடுங்க. தேங்க் யூ ஹேண்ட்ஷேக். பட்டுக்குட்டிங்களா, அவ்வா தாத்தா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அவ்வா தாத்தா ஆசீர்வாதம் கால் விழுந்து கும்பிடுங்க. அங்க பாருங்க, விழுந்து கும்பிடு, காலில் விழு, கீழே பட்டு கும்பிடுறா. ரியான் அங்க பாரு, அண்ணா என்ன பண்றான் பாரு. ஆரோக்கியம் உட்கார்றா. சரிங்க. அவன் தூக்கி உள்ள போட்டான். மேல தூக்கு. இது உங்களுக்கு ஹெட்ஃபோன் இல்ல, நெக் ஃபேன். நெக் ஃபேனா? என்னடா அது நெக் ஃபேன்? அது நெக்ல வச்சிருக்கது. பாருடா, இந்தியால இதுதான் ஃபேமஸ். இதுதான் ஃபேமஸ். சூப்பர். ஓகே பாருங்க தாத்தா, இது உங்களுக்கு சூப்பரா. எங்க போனாலும் ஃபேன் போட்டுக்கிட்டே போலாமா? ஆபரேட் பண்ணி பாருடி. ஓபன் பண்ணுங்க. போடுங்க. நான் பண்ணேன். டிகி மணி. சாரி, நான் இங்க பண்ணேன். கழுத்துல போடுங்க. ஆன் இந்த பக்கம் இருக்கா சொல்லுங்க. ஆன் இருக்கு பாருங்க மேல. சத்தமே கேட்காது. நீங்க எங்க வாக்கிங் போனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காத்த கொண்டு போட்டு விடுங்க. சார்ஜ் போட்டுக்கலாம். எப்படிலாம் பாருங்க என்ஜாய் பண்றோம் பிள்ளைங்களால.
தாத்தாக்கு ஆன் ஆன் பண்ணி பண்ணிட்டியா? எப்படி இருக்கு? பார்த்து பொறுமையா. எப்படி சூப்பர்ல? இது சார்ஜர் சேஃபா வச்சுக்கோங்க. ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வெளியே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு கிஃப்ட்லாம் வந்து கொடுத்தாச்சு. மார்னிங் எந்திரிச்சதுமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அது எங்களுக்கு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. என்னென்னா எனக்கு வந்து பூரி போட தெரியாது. அதனால் எங்கள் அம்மா வந்து ஸ்பெஷலாக கல்யாண நாள் அன்றைக்கி நான் உனக்கு பூரி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் மீன்வைல் ஈஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தமிழ் வந்து கற்றுக்கிறாரு. ஸோ அவங்க பாட்டி தாத்தா வந்ததுக்கப்புறம் தமிழ் வந்து எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அப்படியே வெளியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. என்னென்னா நைட்டெல்லாம் வந்து மழை பெஞ்சிச்சு. ஸோ மழை பெஞ்சு ஒரு மாதிரி கிளைமேட் வந்து சூடாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்து நம்ம ஃபுல்லாக ஏசி போட்டிருக்கோமா, அதனால இந்த கண்ணாடிலாம் இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு. அண்ட் வெளியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் வெளியே அவ்வளவு வந்து சூடாக இருக்குது இன்றைக்கி. நைட்டெல்லாம் வந்து செம்ம மழைனா இடியோடு வந்து சவுண்டெல்லாம் நைட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. பட் மார்னிங் வந்து அப்படியே இந்த ஏரியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும். உள்ளே இருந்து அப்படியே இதை பார்த்துட்டே இருப்பேன். இங்கே வந்து டக்கு, கூஸ், ரேபிட், ஸ்குரல்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டுருக்கோம். அண்ட் என்னோடய கருவேப்பிலை செடி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் விதை வந்து போட்டிருந்தோம். அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து படறதுக்கு 2 குச்சி வந்து நட்டு வச்சுருக்கேன். அண்ட் நம்ம ஒரு பட்ரோஸ் வந்து இங்கே கிடச்சிச்சுங்க. அதுக்கு இங்கே வேறு பேர் வச்சுருக்காங்க. பட் அதை பார்த்ததுமே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் அந்த மணி பிளான்ட் அதுக்கும் இங்கே வேறு பேர் சொல்லுவாங்க. எனக்கு அந்த பேர்லாம் எக்ஸாக்டாக தெரியாது. பிகாஸ் நான் வந்து பெருசாக வந்து இந்த செடி வாங்கி வளர்க்குற மாதிரி கேரக்டர்லாம் கிடையாது. வாங்குவேன் ஆசைப்பட்டு, ஆனால் அது செத்து போயிடும். அதனால் நான் வாங்கக்கூடாதுன்னு இருந்தேன். பட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளில போனால் அது ஒரு ஆசை வந்துடுது, அதை வாங்கி வளர்க்கணுன்னு. இந்த டைமும் வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நல்லா வளரும்னு நினைக்கிறேன். அண்ட் மீன்வைல் நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுட பூரியும் கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ அவங்களோட கல்யாண நாளை நான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கல்யாண நாள் ஒர்க்கிங் டேயில் வந்ததுனால ஈவினிங்காக கோயில் கூப்பிட்டு போயிட்டோம். இல்லைங்க 2 பேரும். ஸோ அம்மா அப்பாவோட கல்யாண நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் மிட் ஆஃப் த வீக்கில் அவங்க ஆனிவர்சரி வந்துருச்சு. அண்ட் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்துருச்சு. எங்கேயுமே வெளியே வந்து கூட்டிகிட்டு போக முடியல. அதனால் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அங்கே வந்து அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே போனால் ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க. டேபிளில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஊர் கல்யாணத்துக்கு போனால் எப்படி இருக்கும், சாதம், சாம்பார், ரசம், 5 வகை பொரியல், அப்பளம், கட்லெட்டுன்னு சொல்லிட்டு எதையுமே விடல, பாயாசம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. அம்மா அப்பாவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணால் ஓகே. பட் கடல் கடந்து வந்து யூஎஸில் அவங்க ஆனிவர்சரியை இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடுறது அவங்களுக்கே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஜ்ஜு விருந்து, அதை பார்த்தாலுமே இன்னும் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஸ்பெஷல் அப்படின்னாலே வந்து நான்வெஜ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்றவங்க வீட்டில் ஸ்பெஷல் அப்படின்னாலே வந்து நம்ம நான்வெஜ் பக்கம் போயிடுறோம், வெஜ்ஜே பண்ண மாட்டேங்கிறோமா. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபுல்லாக வெஜ் விருந்து வச்சதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. முக்கியமாக எங்கள் டேடி, அவருக்கு வந்து வெஜ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். இது நாங்களே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானே வந்து கேட்டுட்ருந்தேன், ஏதாவது என்கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, நானும் செஞ்சுருப்பேன்ல, நீங்களே ஏன் தனியாக இவ்வளோ செஞ்சீங்கன்னு. பட் அவங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா 5 பொரியல், சாதம், ரசம், எவ்வளோ இருக்குது பாருங்கள் டேபிளில், பாயாசம்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேக் கட்டிங்க்கு கேக்லாம் வேறு வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து கேக் கட்டிங்லாம் வந்து பண்ணோம். ஸோ ஆனிவர்சரி வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக போச்சு. அம்மா அப்பா பயங்கர ஹாப்பி. ஸோ இதில் வந்து என் ஃப்ரெண்டுக்கும் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் இதை இன்னமும் ஸ்பெஷலாக மாற்றிருக்காங்க.
Put it down on the chair, Appa. The balloon can go on the chair. Shall I cut it? Yeah. Happy anniversary to you. Happy anniversary to you. Happy anniversary, dear young Tata. Happy anniversary to you. Thank you so much. Clap, clap, clap. Clap பண்ணிடலாம். Clap, 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 clap. Yeah, so good. Thank you. இது ரியலா ஆர்டிஃபிஷியலா? ரியல். ஸோ எங்கள் அம்மா அப்பாவோட கல்யாண நாளை நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படின்றது தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியாவில் நிறைய பிளான் பண்ணலாம், நிறைய மாதிரி பண்ணலாம். பட் யூஎஸில் வந்து இங்கே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக, ஹாப்பியாக நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படின்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே எங்களுக்கு ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜோடியாக யூஎஸ்க்கு கிளம்பி வந்து இங்கே எங்கள் கூட வந்து கொண்டாடுற முதல் கல்யாண நாள்னே சொல்லலாம். ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதனால தான் இதை உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Bye.